பைக்கில் தானே வச்சேன். ஃபோட்டோவை காணோமே, எங்கே போயிருக்கோம்? அண்ணா, என்னென்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, பைக்கில் நான் ஒரு கவர் வச்சுருந்தேன், அதை காணோம். அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ, அந்த கவரா? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? அது இல்லனா, நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல, அப்போ நீங்க பைக்ல கிளம்பும் போது கவர் கீழே விழுந்துருச்சு. அதை நான் தான் எடுத்துட்டு வந்து இந்து அக்கா கிட்ட கொடுத்திருக்கேன். இந்து கிட்ட கொடுத்திருக்கியா? ஆமாண்ணே, இருங்க நான் போய் கேக்குறேன். இந்து ஏன் இதை நம்ம கிட்ட சொல்லல? ஆமா, அந்த கவர் எங்க? கருணா தேடுறது இவதானு தெரியாம இவளே அந்த கவரை பத்தி சொல்லிட்டு போறாளே. ஏய், என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட தான் நான் கேட்குறேன். இந்த கவர் எங்க? இங்கதான் எங்கேயோ வச்சேன், ஞாபகம் வரல. பாக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்பதானே கொடுத்தா, அதுக்குள்ள எங்க வச்சேன்னு மறந்து போச்சா? பாரு, பாக்குறேன்னு சொல்றேன்ல, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இரு, தேடி பாக்குறேன். பாயசமா? அக்கா, சுகுணாக்கா, பாயசம் வந்திருக்கு, வாங்க வாங்க. என்ன நாகவலி, பாயசம் எல்லாம் கொண்டு வந்திருக்க? உன் புருஷனுக்கு பிறந்தனால? ஆஹா, அப்படியெல்லாம் வாங்கா. என் கையால சமைச்சேன், அதான் எடுத்து. ஓ, அப்படியா? சரி சரி சரி. அக்கா, இந்தாங்கக்கா. குடு. தேங்க்ஸ். ஏய், உனக்கு ஏன் இவ்வளவு மறதி வருது? எனக்கு புரியவே இல்லை. மறந்தா மறந்துதான். ஏன் மறதி வருதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மறதி என்ன வரேன்னு சொல்லிக்கிட்டா வருது? என்ன கேள்வி இது? இப்ப ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? அது முக்கியமான கவர், அதனால தான் கேட்கறேன். அப்படி என்ன முக்கியமான கவர்? திருவிழாவுக்கு வரதுக்கு அந்த கவர் உனக்கு எதுக்கு? ஒரு பொண்ணை தூக்க சொல்லி கிருபான்னு சொல்லியிருக்காருன்னா இவ டென்ஷன் ஆவாளே. ஏய், உன்னதான் கேக்குறேன், அந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு? நீ இந்த தேடு தேடுற? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேடுனா தேட. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்கு? இதான மெக்கானிக் செட்டுமோ இவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. பார்க்கிங் சொல்லி வாடகை வாங்குறாங்களா? வண்டி நல்லா தான் இருக்கு, தூக்கிடுவோமா? சி, திருவிழாவுக்கு வந்து திருடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க முத்திய. சிஸ்டர், என்ன சிஸ்டர்? பாண்டி, அந்த மகாவே வந்து கருணா கிட்ட அந்த கவர் என்கிட்ட கொடுத்ததா சொல்லிட்டா. ஐயோ, அவன் கவருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கிருபா மாமா இவன் கிட்ட அந்த போட்டோவை கொண்டு வான்னு கேட்டிருக்காரு. இவன் உடனே அந்த கவரை கூடன்னு என்னைய பாடா படுத்துறான். நான் எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? பாண்டி, சார்,
சார், பாயாசம் கொண்டு வந்தேன், குடிச்சு பாக்குறீங்களா? நல்ல வேலை, இன்னும் அவருக்கு தெரியல போல இருக்கு. சரி, நான் இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சார் மாப்பிள்ள, நான் இங்க போய் யார்டா இரு பேசுறீங்க? இரு. அண்ணா ஒரு நிமிஷம். இல்லடா, அண்ணன் ஒரு கவர் கொடுத்தாருல, ஆமா. அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா என் ராதக மட்டும் அறிவிட்டவன அந்த கவர் தான் அங்க இருக்கே. டேய் எங்கடா இருக்கு? அங்க இரு, எடுத்துட்டு வரேன். அண்ணா நான் கூப்பிடுறேன். இதானே? கொடு. அண்ணா 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 லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. போட்டோ கிடைச்சிருச்சுண்ணே, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம் உனக்கு நல்லா தெரியும். பார்த்து சீக்கிரம் முடி. எல்லாம் புரியுதுண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. அதை கிருபானை உடனே பண்ண சொன்னாருண்ணே, நான் Okay. பாத்துக்கிறேன். பாண்டி, ஒரு ஐடியா. அவன் இந்த போட்டோவை பார்த்தா தானே தூக்குவான். இவளுக்கு பதிலா வேற ஒரு போட்டோவை வச்சுட்டா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நீ ஒண்ணு பண்ணு. ஏஐல வேற ஒரு பொண்ணோட போட்டோவை ரெடி பண்ணி இந்த கவர்ல வச்சு என்கிட்ட வந்து கொடு. நான் அவன் கிட்ட கொடுத்துறேன். அவன் வந்து என்கிட்ட கேட்டா இந்த கவரை நான் அவன் கிட்ட கொடுத்துறேன். அவன் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஊரெல்லாம் தேடட்டும். அதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் பார்த்துப்போம். சூப்பர் சிஸ்டர், நல்ல ஐடியா. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தரேன்.